வணக்கம். செல்வகுமாரின் மாலை 3 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 நவம்பர் 30 சனிக்கிழமை மாலை அறிக்கை. வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய புயல் தீவிர புயலாக உருவெடுத்திருக்கிறது. இது சென்னைக்கு தென்கிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. இது இன்னும் சென்னைக்கு 25 கிலோமீட்டர் நெருக்கமாக வந்த பிறகு நள்ளிரவில் அது தென் மேற்கு திசை நோக்கி திசை மாறி மாமல்லபுரம் புதுச்சேரி இடையே மரக்காணம் அருகே கரை கடக்க இருக்கிறது. இந்த நிலையில் சென்னையில் கனமழை பொழிவு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை என்று மழை பொழிவு உள்ளே. புதுச்சேரியிலிருந்து கடலூர் இல்லை. கடலூரில் மழை இல்லை. கடலூருக்கு வடக்கெல்லாம் மழை, கனமழை, காற்றுடன் மழை. 55 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இப்பொழுது சென்னையில் அடித்துக் கொண்டிருக்கிறது. 55. அதை விட கூடுதலாக செங்கல்பட்டிலையும் விழுப்புரத்திலும் இருக்கும். இந்த நிகழ்வு இன்னும் கொஞ்சம் மழை பொழிவை நள்ளிரவு வரை கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு நாளை அதிகாலையில் தென்மேற்கு திசை நோக்கி திரும்பும் பொழுது சென்னைக்கு நிறைய மழை, கொஞ்சம் இல்லை, நிறைய மழை பொழிவை கொடுத்து விட்டு தென்மேற்கு திசை நோக்கி திரும்பி அது விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட கரைக்கு நெருக்கமாக நீடித்து கொண்டு கரை கடக்காமல் நீடித்திருந்து மாலை ஞாயிற்றுக்கிழமை மாலை, அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் கரை கடக்க தொடங்கும் மரக்காணம் அருகே. இதில் இந்த அறிக்கை பதிவு செய்யப்படுவதற்கான முக்கிய காரணம், நிறைய பேர் கால், சார் அந்த மாதிரியை பார்த்தேன், இந்த மாதிரியை பார்த்தேன், இப்படி போகுது, மைசூர் பார்க்க போகுது சார், கிருஷ்ணகிரி பார்க்க போகுது சார், தருமபுரி வழியாக கிருஷ்ணகிரி வழியாக மைசூர் பார்க்க போகுது சார், எப்படி சார் பாலக்காட்டு கணவாய்க்கு மழை பொழிவு கிடைக்கும், எப்படி சார் உடுமலைப்பேட்டைக்கு மழை பொழிவு கிடைக்கும், ஒத்தக்கால் மண்டபத்திற்கு எப்படி சார் மழை பொழிவு கிடைக்கும், திண்டுக்கலுக்கு மழை பொழிவு கிடைக்காது போல் தெரிகிறது சார், டெல்டாவில் மழை அவ்வளவுதானா, மழை வராதில்லை, நிறைய வினாக்கள், குழப்ப நிலைகள், அறிக்கைகள் பல போட்டும் அந்த அறிக்கைகளில் உள்ள கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் இடமாக தான் இந்த அறிக்கையை பதிவு செய்கிறேன். இப்பொழுது இந்த நிகழ்வு மையப்புள்ளிக்கு வடக்கே மழை, அதாவது இப்போ எங்கே இருக்குன்னா மரக்காணத்துக்கு வடக்கே இருக்குன்னா வடக்கேயும் விழுப்பு புதுச்சேரியிலேருந்து மழை. கரை கடக்கும் பொழுது என்னாகும்னா, இப்போ இரு காற்று இணைவு, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி, பசிபிக் பெருங்கடல் நீராவி, தென்செல்கடல் நீராவி வருவது, குளிர்விக்கும் காற்று தமிழ்நாட்டின் கரையில் வடக்கிலிருந்து வந்து தமிழ்நாட்டின் கரையில் ஏறுது, தமிழ்நாட்டின் கரையில் குளிர்விக்குது. அதாவது வடக்கே, நிகழ்வுக்கு வடக்கே, புதுச்சேரிக்கு வடக்கே குளிர்விக்குது, நிகழ்வு இருக்கும் இடத்திற்கு வடக்கே மேற்கே குளிர்விக்குது. ஆனால் நாளை இந்த காற்று இப்படி தரை வழியாக வராமல் கொஞ்சம் ஏறி அப்படியே தரை வழியாக தான் வரும், கர்நாடக வழியாக வந்து வரும், அப்புறம் பாலக்காட்டு கணவாய வழியாக உள்ள நுழையும். இதுவும் குளிர்காற்று தான். அது இங்கே வந்து மழைப்பொழிவை தெற்கு பக்கத்தில் உண்டாக்கும். தெற்கு பகுதியில், அதாவது நிகழ்வு மரக்காணத்தில் கரை கடக்கும் பொழுது கடலூரில் பெய்யாத மழை தொடங்க போகுது நாளை. அதே போல புதுச்சேரியில் தீவிரமடைய போகிறது மழை. கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்தில் மழை தீவிரமடைய போகிறது. தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் மழை கிடைக்கும், திருவண்ணாமலை கிடைக்கும். வடக்கு பக்கம் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை உண்டு, அங்கேயும் உண்டு. ஆனால் அங்கே விட தெற்கே மேற்கே கூடுதலாக இருக்கும், வடக்கே அளவாக இருக்கும். நாளை சென்னையில் பெய்கிற மழை நாளை காலையில் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும். ஆனால் நிகழ்வு அப்போ எங்கே இருக்கும், மரக்காணத்துட்டு இருக்கும். ஆக தொடர்ந்து இந்த நிகழ்வு கரை கடக்க நெருங்கி கரை கடக்கும் பொழுது
மேற்கு புறமும் தெற்கு புறமும் நிகழ்வோட மேற்கு புறம் நிகழ்வு மரக்காணத்தில் இருக்கும் பொழுது திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரமும் கடலூரும் மயிலாடுதுறையும் புதுச்சேரியும் டெல்டாவிற்கும் அரியலூருக்கும் பெரம்பலூருக்கும் மழை பொழிவு கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. நாளை ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 1ஆம் தேதி பிற்பகலோ அல்லது அன்றைக்கு மாலையோ அடுத்த நாள் அந்த நாள் இரவோ அடுத்த நாளும் டெல்டாவிற்கு மழை பொழிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக வடக்கு டெல்டாவிற்கு கிடைக்கும். மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் கும்பகோணம் உள்ளிட்ட தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதி, வலங்கிமான் மற்றும் குடவாசல், நன்னிலம் மற்றும் கொல்லுமாங்குடி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். தெற்கு டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி புதுக்கோட்டைக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. காரணம் என்னென்னா தெற்கு புறம் தெற்கு புறம் இணையும் காற்று, மேற்கு புறத்திலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று புயலிலே சுழன்று தெற்கு பக்கம் வரும்பொழுது தான் அது மழையாக மாறும். புயலிலே சுழன்று மேற்கு பக்கம் வரும்பொழுது தான் மழையாக மாறும். அதான் சொல்கிறேன். ஆக நிகழ்வு கரை கடந்ததும் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பிறகு கல்வராயன் மலைப்பகுதிக்கு செல்லும் பொழுது அது 2ஆம் தேதி தான் அங்கே போகும். 1ஆம் தேதி 2ஆம் தேதி இரவு தான் அங்கே போகும், மாலை போகாது. 1ஆம் தேதி இரவு முழுவதும் கடந்து 2ஆம் தேதி காலை, அதாவது செவ்வாய் திங்கட்கிழமை காலை அப்போ தான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை நோக்கி போகும். 2ஆம் தேதி இரவு தான், திங்கட்கிழமை இரவு தான் அது கல்வராயன் மலைப்பகுதி மற்றும் இந்த பகுதியை நோக்கி போகும். ஓகே, நீலகிரிக்கே போட்டு விடுங்க. நான் என்ன சொல்கிறேன், மையம் வந்து தான் அங்கே மழை பெய்யணும்னு கிடையாது. பாலக்காட்டு கணவாய் வழியாக மேற்கு காற்று வரும். நிகழ்வு வழித்தடத்தை பற்றி குழப்பிக் கொள்ளாதீங்க. இது வழித்தடம் எப்பொழுதும் ஒரே மாதிரியே வரைய மாட்டாங்க. நாளைக்கு பாலக்காட்டு கணவாய் வழியாக வரைவாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா வால்பாறை வழியாக வரைவாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் வழியாக வரைவாங்க. இதெல்லாம் மழை பொழிவிற்கு நான் எப்படி சொல்கிறேன்னா, பாலக்காட்டு கணவாய் வழியாக வரக்கூடிய மேற்கு காற்று குளிர்காற்று அது எங்கேருந்து வருது? குஜராத்திலேருந்து கரையோரமாக வருது. அந்த குளிர்காற்று நிகழ்வுக்கு வரக்கூடிய வெப்ப நீராவியை தெற்கு புறம் குளிர்விக்கும். மைசூர் வழியாக வரக்கூடியது வடக்கு புறமும் குளிர்விக்கும், கேரளாவில் குளிர்விக்கும். ஆக புரியுதுங்களா? மழைப்பொழிவு 4 புறமும் இருக்கும். ஆக மையத்திற்கு 4 புறமும் மழை நிகழ்வு இருக்கும் என்பதனால தயவுசெய்து திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், நீலகிரி, எந்த மாவட்டத்துக்கு எல்லா மாவட்டத்துக்கும் மழை இருக்குது, நகர்ந்து போகட்டும். ஆனால் ஒரு நாள் தாமதம் அடையும் போல் தெரிகிறது. ஏன்னா ஸ்டேன் ஒரு இடத்துல நங்கூரம் போட்டு நிற்க போகுது. எங்கே? மரக்காணத்துக்கு அருகே. இந்த நங்கூரம் போட்டு நிற்கிற காரணத்தினால மழைப்பொழிவு அங்கே கூடுதலாக கொடுத்து விட்டு விடைபெற்று வருவதற்கு ஒரு நாள் தாமதம். ஆக நம்ம 2ஆம் தேதியே அங்கே வரும்னு எதிர்பார்த்தது கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு, நீலகிரி மாவட்டத்துக்கு 3ஆம் தேதி தான் வரும் போல இருக்கு. 2ஆம் தேதி மாலை இரவு தான் வரலாம், இல்லை 3ஆம் தேதி தான் வரலாம் என்று தெரிவிக்கிறேன். அதே தென் மாவட்டங்கள் மழை கிடைக்குமா சார்? கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் அப்படியே விரிசி பரவலாகி இல்லை காற்றுகள் இணைவு வெவ்வேறு இடங்களில் கிடைக்கும். ஆனால் தென் மாவட்டங்களுக்கு குறைவாக இருக்கும், பரவலாக இருக்காது, ஆங்காங்கே இருக்கும். நல்ல மழை கிடைக்கும். பாதிக்கும் மழை இல்லை தென் மாவட்டங்களுக்கும். டெல்டாவின் தெற்கு பகுதியை விட மத்திய பகுதி கூடுதல்னு சொல்லியிருக்கேன். நாளைக்கு நாளை மறுநாள் மத்திய பகுதியை விட வடக்கு பகுதிக்கு கண்டிப்பாக கூடுதல் மழை. நாளைக்கும் நாளை மறுநாள் டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. டெல்டாவிற்கு மழை வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தபடியாக அது அப்படியே மேற்கு நோக்கி போகும்போது திருச்சியிலேருந்து பெங்களூர் வரைக்கும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதையும் தாண்டி மைசூர் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே போகும்பொழுது தெற்கு புறமும் இங்கே காற்று இணைவு இருக்கும். பொறுமையுடன் இருக்கால். மழை பெய்யும் பொழுது தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். தயவுசெய்து குழப்பிக்கொள்ளாதீர். மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொட்டாமல் போகாது, பொழியாமல் போகாது, கொண்டுட்டு தான் போகும். கண்டிப்பாக நீலகிரி போகும்பொழுது எல்லா சுற்றுவட்டார மாவட்டங்கள் எல்லாம் அந்த இடத்துல மழை பெய்யும். கண்டிப்பாக மழைப்பொழிவு குறித்து நமக்கு பெய்யுமா மாதிரி அப்படி காட்டுது இப்படி காட்டுது குழப்பிக்காதீங்க. தயவுசெய்து தொடர்ந்து நான் நேரலையில் இருக்கிற காரணத்தினால வாய்ஸே கம்மியாக இருக்குது பாருங்கள். பசியோடு பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இதுக்கப்புறம் எதுக்குன்னா இடைவெளி ஒரு 5 நிமிடம் கிடச்சி இதில் பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் 2 காத்திருக்கிறார்கள். ஆகவே இடைவெளி 5 நிமிடத்தில் நான் பதிவு செய்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு தயவுசெய்து குழம்பாமல் வினாக்களை எழுப்பாமல் இருங்கள். வினாக்கள் நிறைய இருக்கிறது. உண்ண நேரமில்லாமல் உறங்க நேரமில்லாமல் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த புயல் கரை கடந்தால் தான் எனக்கு கொஞ்சம் ஓய்வு இருக்கும் என்று தெரிகிறேன். ஓய்வுன்னு இல்லை, பேசக்கூட நேரமில்லை என்பதை புரிந்து கொண்டு தயவுசெய்து சந்தேகங்களை நீங்களாகவே குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு குழப்பங்களை பல ஏற்படுத்தி கொண்டு குழம்பி போய் சந்தேகங்களை எழுப்பி மழை பொய்த்து விடுமோ என்ற சந்தேகமுள்ள வார்த்தைகள்லாம் விட்டுவிட்டு தனிப்பட்ட கேள்வியாக இருந்தாலும்
நிறைய கேள்விகள் அப்படி வருகிறது. குழம்பிக் கொள்ளாதீர், பொறுமையுடன் இருங்கள். வருவது நாளை, வருவது கடப்பது நாளை என்பது மாலை ஆகிறது. மாலை என்பதன் காரணமாக வருவது தாமதமடையும். மழைப்பொழிவு விலகவில்லை, வந்து கொடுத்து விட்டு பொழிந்து விட்டுத்தான் போகும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்திடுங்கள். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.